அனைவருக்கும் வணக்கம். 12th மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையிலையும் நிறைய பேருக்கு குழப்பம் வருது. கிரியேட்டிவ் கொஷின் எப்படி படிக்கிறது, கிரியேட்டிவ் 1 மார்க் எப்படி படிக்கிறது, புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட்டில் கம்புக் போட்டிருக்காங்க. அதில் 6 கொஷின் பேப்பர் போட்டிருக்காங்க. அந்த 1 மார்க்கு கிரியேட்டிவ் எடுத்து படிக்கலாம். சொல்யூஷன் புக்கு போட்டிருக்காங்க. அதில் பிடிஓ கொஷின் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க் இருக்குது. பழைய போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ் இருக்குது. இது வெளியே வந்த போர்டு எக்ஸாம் கொஷின்ஸு, அதில் கிரியேட்டிவ் கொஷின் இருக்குது. இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த மாடலில் தான் எக்ஸாமில் கொஷின் கேட்க போகிறாங்க. நம்ம அதுக்கு பதில் அளிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாடல் கொஷின் பேப்பர் கம்புக்கில் போட்டிருக்காங்க. கம்புக்கில் மாடல் கொஷின் பேப்பர், அதாவது 6 கொஷின் பேப்பர் போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஷினில் வந்த கிரியேட்டிவ் 1 மார்க்கை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத கம்புக்கில் கிரியேட்டிவ் 1 மார்க்குன்னே சாப்டர் வைஸ் போட்டிருக்காங்க. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. சென்டர் எடுக்கிற பிள்ளைங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்லேருந்து கேட்குறாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இ பவர் ஐ டீட்டா இது எப்படி எழுதலாம்? காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இது மாதிரி எழுதலாம். இதுக்கு பேர் டிமாயஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறது சொல்லுவாங்க. டிமாயஸ் தியரம், டிமாவரின் தேற்றம். ஸோ இதை அப்ளை பண்ணி இ பவர் மைனஸ் ஐ டீட்டானா காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதலாம். இதே போல் இது ரைட்டுன்னு வருது. ஓகே, இது எப்படி எழுதலாம்? இ பவர் ஐ பை விட்டுட்டவ, இ பவர் ஐ பை விட்டுட்டவ காஸ் பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை 2. சைன் பை 2 ஆன்சர் 0. காஸ் பை 2 1. 1 ப்ளஸ் ஐ 0 1 கிடைக்கும். அப்போ இதுவும் ரைட் ஆகிடுது. சரி, தேர்ட் ஒன் போகும். இ பவர் ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இது எப்படி எழுதலைன்னா இ பவர் ஐஎக்ஸ் இ பவர் ஐ ஸ்கொயர் ஒய், அப்போ இ பவர் மைனஸ் ஒய். ஸோ அப்போ இது எப்படி எழுதலைன்னா இ பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு இ பவர் ஐஎக்ஸை காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு எழுதலாம். இதுவும் ரைட்டு. இது எப்படி சார் எழுதுறது? இ பவர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் ஐஎக்ஸ், இதை இ பவர் மைனஸ் ஐஒய் இன்ட்டு இ பவர் ப்ளஸ்ஸு எக்ஸ்ன்னு வரும். ப்ளஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐஎக்ஸ்னு வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஐ ஸ்கொயர் எக்ஸு. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் வரும். இ பவர் மைனஸ் எக்ஸ்னால் இ பவர் மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கின்னு இ பவர் மைனஸ் ஐஒய்யை காஸ் ஒய் மைனஸ் ஐ சைன் ஒய்னு எழுதலாம். இதுவும் ரைட்டு. ஸோ அப்போ எல்லாமே ரைட்டாக இருக்குது. அவங்க கேட்குறது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை. அனைத்துமே சரியாக இருக்குது. ஸோ அப்போ அனைத்தும்ன்றது தான் ஆன்சர். ஆல் என்றது ஆன்சர். முக்கியமாக டிமாயிஸ் தியரம், டிமாவரின் தேற்றம், இ பவர் ஐ டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா, இதான் முக்கியமான கீ கான்செப்ட். இது தெரிஞ்சுதுன்னா இதன் அடிப்படையில் இதுவும் ரைட்டாக வருது, இதுவும் ரைட், செகண்ட் ஒன்று ரைட்டாக வருது, தேர்டு ஒன்று ரைட்டாக வருது, ஃபோர்த் ஒன்று ரைட்டாக வருது, எல்லாமே ரைட்டாக இருக்குது. அதனால் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். ஆல் டிக் அடிக்கிறோம். கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை கேட்குறாங்க. அனைத்து கூற்றுகளும் சரியானவை அப்படின்னு நம்ம ஆன்சர் ஆப்ஷன் 4 எடுத்துக்கிறோம். 6th ஒன் பாருங்கள். பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியடு கேட்குறாங்க. காலமுறை சார்பின் காலம் கேட்குறாங்க. இங்கே கொடுத்துக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துக்கிறது இ பவர் ஐஎக்ஸு. ஓகே, இது சாப்டர் 4. இது சாப்டர் 4. இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சாப்டர் 4ல் நீ வருங்காலத்தில் சாப்டர் 4 பார்த்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியடு
காலமுறை சார்பின் காலம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதேமாதிரி sin ஸ்கொயர் எக்ஸுடைய பீரியட் கேட்கலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸுடைய பீரியட் கேட்கலாம், sin 2x பீரியட் கேட்கலாம். அதுமாரி கேட்பாங்க. ஸோ அப்போ இதை எப்படி எழுதுவோன்னா பீரியடு கண்டுபிடிக்க பார்த்து f(x + 2π) = e பவர் இதே மாதிரி எழுத போகிறோம். இதுதான் பீரியடு. f(x + p) எழுதுவாங்க. இங்கே 2πன்னு எழுதுறேன். இங்கே i × x + 2π. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் ix × e பவர் i 2π இது மாதிரி எழுதலாம். இதை வந்து டிமார்கஸ் தியரத்தில் அப்ளை பண்ணோம்னா cos 2π + i sin 2πன்னு வரும். இதனுடைய வேல்யூ வந்து 1. e பவர் i 2π உடைய வேல்யூ வந்து 1. ஸோ e பவர் ixன்னு வரும். e பவர் ixனா f(x). ஸோ f(x + 2π) = f(x) கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது e பவர் ix இஸ் எ பீரியட் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த பீரியட் வந்து 2π. e பவர் ix என்ற காலமுறை சார்பினுடைய காலம் வந்து 2π. இதான் மெத்தேடு, கண்டுபிடிக்கிற மெத்தேடு. இதுமாரி நாளைக்கு யாராவது sin x கேட்டாங்கன்னா இதே மாதிரி இந்த ஐடியாவை அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. நாளைக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் பீரியடு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து இன்ட்ரோடக்ஷனில் போய் பாருங்கள். சாப்டர் 4ல் இன்ட்ரோடக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாடலில் எவ்வளோ கொஷின் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த 8th கொஷின் கம்புக்கில் 8th கொஷின் பார்த்தீங்கன்னா எந்த சாப்டரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, 2 டைமென்ஷன் ஜாமெண்ட்ரி சொல்லுவாங்க. லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம்னா பரவளையத்தின் செவ்வகத்தின் நீளம். பரவளையம் அதாவது பேரபோலா. அப்போனா ஒன்றுமே இல்லை, இங்கே என்ன கான்ஸ்டன்ட்டோ அதான் லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம். 4a = 25. 4a = 25. இங்கே 4a செவ்வகத்தினுடைய நீளம். செவ்வகத்தின் நீளம். இங்கே இனிமேல் லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் கேட்டாங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர். நாளைக்கு y² = 2x கேட்டாலோ இல்லை x² = 20y கொடுத்தாலோ இது மாதிரி லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் இல்லைன்னா செவ்வகத்தின் நீளம் கேட்டாங்கன்னா இந்த கொஷினாக இருந்தால் 20, இந்த கொஷினாக இருந்தால் 2. இனி வேறு எவ்வளோ கொஷின் கொடுத்தாலும் பரவளையமாக இருந்தால் பேரபோலயமாக இருந்தால் அந்த எக்ஸ் கூட வர நம்பரை ஒய் கூட வர நம்பரை 4aன்னு எடுத்துக்கணும். 4a தான் ஃபார்முலா லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் ஃபார்முலா 4a. அப்போ இந்த எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் அந்த பேரபோலா 25. x² = 25y என்ற பரவளையத்தினுடைய செவ்வகத்தின் நீளம். செவ்வக நீளம் அங்கே வர ஒயும் கூட வர நம்பரு, எக்ஸும் கூட வர நம்பரு. இப்போ நீங்களே சொல்ல முடியுதா பாருங்கள். x² = 16y அப்படின்னு கொஷின் கொடுத்துக்கிறாங்களா? இதை x² = 16y என்ற பரவளையத்தின் செவ்வகத்தின் நீளம் கேட்குறாங்கன்னா நீங்கள் 16 டிக் அடிக்கணும். லென்த் ஆஃப் லேட்டக்ஸ் ரெக்டம் ஆஃப் த பேரபோலானா x² = 16yனா 16. இந்த மாடலில் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நான் எப்பயுமே சொல்லி தருவேன். அந்த கம்புக்கில் வர ஃபஸ்ட்டு கம்புக் கொஷினில் 10th கொஷினை பார்க்குறோம். இந்த 10th கொஷின் வந்து சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ரா. இப்போ ஆருடைய வேல்யூ எப்பயுமே xi கேப், yj கேப், zk கேப் டாட் இதுமாரி தான் கண்டுபிடிக்கணும். 2i வெக்டர், 2i கேப், 2j கேப், 5 கேப் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணால் 2x டாட் பண்ணா அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லக்கூடாது, டாட்டு ஸ்கேலர் ப்ராடக்ட் பண்ணோம்னா இதுதான் கிடைக்கும். 2x + 2y + 5z = 1. ஆப்ஷன் 2 தான். இது 8ல் ஆப்ஷன் 1 சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் 2 தான் பெட்டர் சொல்லட்டோமா. ரொம்ப சாதாரணம். 6 கொடுத்துக்கிறாங்களா, டாட்டு 2i கேப் + 2j கேப் + 5 கேப் கொடுத்துட்டு தளத்தினுடைய கார்ட்டீசியன் சமன்பாடா கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா. கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாலே எக்ஸ் ஒய் இசட் கான்ஸ்டன்ட் வரும். வெக்டர் ஈக்குவேஷனாலே ஆர் வச்சு வரும், ஆயிரம் வச்சு வரும். ஐ கேப், ஜே கேப், கே கேப்லாம் வரும். ஸோ அப்போ 2x எங்கன்னு பாருங்கள். இதை 2xன்னு எழுதிங்க, இதை 2y எழுதுங்க, இது 5z எழுதுங்க,
இது அப்படியே ஈக்குவல் டு 1 அப்படியே எடுத்துக்கங்க. எங்கே ஆன்சர் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் பார்த்த உடனே டிக் அடிக்கலாம். இதுக்கு ஆறுக்கு போயிட்டு எக்ஸ்ஐ கேப் ஒய்ஜே கேப் இசட்கே கேப் டாட்டு அந்த கொடுத்துக்கிற அந்த 2i கேப் 2 + 2j கேப் ப்ளஸ் 5 கேப் ஈக்குவல் டு 1 டாட் பண்ணிலாம் இருக்க தேவையில்ல. தளத்தினுடைய வெக்டர் சமன்பாடு ஐஜேகே கேப் இருக்குல்ல, அது எக்ஸ்ஒய் ஜெட்டை மாற்றி எழுதி ஈக்குவல் டுனா வருது, அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும். சரி, இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து 8 டிஃப்ரென்ஷியல் வகையிடல், அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ் அந்த டாபிக். டிஎஃப்னா டிஃப்ரென்சியேஷன். இதெல்லாம் பார்த்த உடனே டிக் அடிக்கலாம். ஆன்சரில் டிஎக்ஸ் வரணும். டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம், இங்கே டிஎஃப் தான் கேட்குறாங்க. ஆன்சரில் டிஎக்ஸ் வரணும். ஒன்று இதாக இருக்கும், இல்லை ஒன்று இங்கே இருக்கும். அப்போ எக்ஸை டிஃபைன் பண்ணால் 1 இது வராது. அப்போ இங்கே 1 வரல. டேன் எக்ஸை டிஃபைன் பண்ணால் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸு. நாளைக்கு கொஸ்டின் சென்டர் வேறு எது ஒன்றாலும் கொடுக்கலாம். இதுமாரி மாடலில் எக்ஸாம்பிள் இருக்குது 8.6 நினைக்கிறேன் இந்த மாடலில். நாளைக்கு வேறு எது ஒன்றாலும் கேட்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டு இங்கே வந்து சீக்கன் எக்ஸ் கூட கொடுக்கலாம். இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு மாடலுக்கு சொல்கிறேன். எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு e⁻−x கொடுத்துட்டு எது வேணாலும் கொடுக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கூட கொடுக்கலாம். எதுமாரி கொடுத்தா நீ மட்டும் ஆன்சர் பண்ண வேண்டியது தான். நம்ம இதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். டிஎஃப் எக்ஸ்னா 1 டேன் எக்ஸ்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு டிஎக்ஸ் வரணுன்றதை சொல்லிட்டேன். ஓகே, இதனுடைய டிஎஃப் கேட்குறாங்க 1 + சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸு. இது எத்தனாவது சாப்டர்? 8வது சாப்டர் சொன்னேன். இந்த மாடலில் எவ்வளோ கொஷின் கொடுத்தாலும் உங்களில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது எக்ஸாம்பிள்லே இருக்குது. நாளைக்கு உங்களை ஜி(x) கொடுத்துட்டு s² + sin x கொடுத்துட்டு உங்களை ஜி அதாவது டிஜி கேட்டால் ஆன்சர் பண்ண முடியுமா? இது முக்கியமாக நான் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு காலத்தில் இதை கேட்பாங்க. டிஜின்னு கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்போ அதுமாரி இதை ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஓகே, சொல்கிறதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, குட். 14 கொஷின் நம்பர் 14 சாப்டர் நம்பர் 9 இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரல் கால்குலஸ். டெஃபினட்டாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் போங்க. சாப்டர் 9 சம்மரி கொடுத்துருப்பாங்க. சாப்டர் முடிஞ்சு லாஸ்ட்டில் கடைசியில் என்ன கொடுத்துருப்பாங்க, பாட சுருக்கம் கருத்துக்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் பாருங்கள். 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. 12 ப்ராப்பர்ட்டிஸு நீங்கள் ஒரு தடவை பார்த்து போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க்கை டிக் அடிக்கலாம். திரும்பி சொல்கிறேன், சாப்டர் 9ல் எக்ஸைஸ் 9.3ல் 12 ப்ராப்பர்ட்டி இருக்குது. டெஃபினட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வரையறுக்க தொகையினுடைய பண்புகள் இருக்குது. அதாவது பாட சுருக்கத்தில் 12 ப்ராப்பர்ட்டி இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த 12 பாயிண்ட்டையும் படிச்சிட்டிங்கன்னா 12 ப்ராப்பர்ட்டியும் படிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு போர்டு எக்ஸாம்லேயும் ஒரு 1 மார்க் கண்டிப்பாக வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். f(2a - x) = f(x) தென் இது என்னான்னு கேட்குறாங்க. இன்டெக்ரல் 0 to 2a f(x) dx ட்வைஸ் இன்ட்டு இன்டெக்ரல் லிமிட் 0 to a f(x) dx. இது ப்ராப்பர்ட்டி. இதுமாரி ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது ப்ராப்பர்ட்டி. சாப்டர் 9ல் வர ப்ராப்பர்ட்டி. எக்ஸைஸ் 9.3க்கு முன்னாடி இருக்குது, பண்பு இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது. இல்லைனா சம்மரி பாட சுருக்கம் அப்படின்னு கடைசியில் இருக்கும். அதில் 2வது பாயிண்ட் பாருங்கள், 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த 12 ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை 1 மார்க் கேட்பாங்க. அதை எடுத்து படிங்க. ஓகே, 15th கொஷின் ஒன்றுமே இல்லை. நம்ம இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகரல் 0 to π/2 ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் θ - tan ஸ்கொயர் θ = 1. சீக்கன் ஸ்கொயர் x - tan ஸ்கொயர் x 1 into dx. இன்டகரல் dxனா x, இன்டகரல் 1 into dxனா dx, இன்டகரல் 0 to π/2 dx. dx இன்டகரல் பண்ணால் x வரும். 0 to π/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு
ஸோ π/2. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுவும் நம்மளுக்கு சாப்டர் 9ல் வர கொஷின் தான், கிரியேட்டிவ் கொஷின். இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டைரெக்டாக ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறேன். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸு 1ன்னு தெரியும். 1 × dx அப்போ இன்டெக்ரல் dxனா எக்ஸு, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு, எக்ஸில் அப்பர் லிமிட் போட்டு மைனஸ் லோவர் லிமிட் 0 போட்டோம்னா π/2 கிடைக்குது. கொஷின் நம்பர் 18 பொறுத்தவரையிலையும் சாப்டர் நம்பர் 11. இப்போ நடத்தும் போதே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தரேன் பாருங்கள். அந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி கொஷின் பார்க்கும்போதே ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி வருதா, ஸோ அப்போ இங்கே ஒன்றா ஆகிடுது. இன்டெக்ரல் dx எக்ஸு, அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு அப்ளை பண்ணி போட வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கணும். 18th கொஷின் அந்த புக் 1ல் புத்தகத்தில் அந்த 1வது கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் 18th கொஷின், அதாவது அது வந்து சாப்டர் 11லேருந்து வர்றது. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், CDF குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்னா குவிவு பரவல் சார்பு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறாங்க. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், CDF குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டெஃபினட்டாக f(x) 0க்கும் 1க்கும் இன்பட்டி இருந்தால் வரும். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் கொஷினு. f(x) வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 and 1. இது ரைட்டு. f of மைனஸ் இன்ஃபினிட்டி 0 தான் கிடைக்கும். f of ப்ளஸ் இன்ஃபினிட்டி 1 தான். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு f of x2 மைனஸ் f of x1 தான். p of x கிட்ட தான் எக்ஸ்னா 1 மைனஸ் p of x லெஸ் than or equal to x தான். அப்போ எல்லாமே ரைட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து ஆல் எல்லாமே கரெக்ட் ஆகுதுன்றதால அனைத்தும் என்றதை நம்ம டிக் அடிக்கணுன்றத உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிங்க. கொஷின் நம்பர் 19 இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சாப்டர் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அதே சாப்டர் தான். சாப்டர் 11 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா கேபிட்டல் f(x). நீங்கள் படிக்கும்போது நல்லா படிங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் f(x). கேபிட்டல் f(x)னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அந்த காலத்துலலாம் ரைட் த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வாங்க, உடனே இது எழுதுவாங்க. f of x லைஸ் பிட்வீன் 0 and 1, f of மைனஸ் இப்படி 0, f of ப்ளஸ் இப்படி 1. சில டைமில் 1 மார்க்கில் f of மைனஸ் இப்படினான்னு கேட்பாங்க. f of p of x1 லெஸ் தென் x2ன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ p of x2 மைனஸ் x1 அப்படி எழுதுவாங்க. p of x greater than xனா 1 மைனஸ் p of x கேபிட்டல் x லெஸ் than or equal to x எழுதுவாங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. அப்போ எல்லாமே ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால எல்லாமே ரைட்டு. அதை தெரிஞ்சு வச்சிங்க. முக்கியமாக இங்கே நான் சொல்ல வந்தது என்னென்னா கேபிட்டல் f(x) கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. PDF கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. வாழ்நாளில் மறக்காதீங்க. 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. கேபிட்டல் f(x) கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் f(x)னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு PDF ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அதாவது தமிழில் குவிவு பரவல் சார்பு கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கேட்குறாங்க. ஸ்மால் f(x) கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்லட்டுமா, கேபிட்டல் f(x) கொடுத்துட்டு ஸ்மால் f(x) கேட்குறாங்க. எப்பயுமே ஸ்மால் f(x) வேணும்னா கேபிட்டல் f(x)-ஐ டிஃப்ரென்சியேஷன் பண்ணிட்டா போதும். இதாங்க கான்செப்ட். இதுக்கு மேலே நடத்தவே முடியாது. இதுக்கு மேலே படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஒன்றா ஆக்கிட்டேன். படிக்காதவங்க படிக்கிற பையனாக மாற்றிட்டேன். அப்போ கேபிட்டல் f(x) கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் f(x)னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது குவிவு பரவல் சார்பு. நம்மளை கேட்குறது PDF நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். கேபிட்டல் f(x)-ஐ டிஃபரன்சியேஷன் பண்ணுங்கள். எக்ஸை டிஃபைஸ் பண்ணால் 1, 1 டிஃபைஸ் பண்ணால் 0, 1 0 எங்கள் ஆப்ஷனில் வருது, 1 0 எங்கள் ஆப்ஷனில் வருது, ஆப்ஷன் 1ல் தான் வருது. நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். f(x) கண்டுபிடிச்சோம்னா ஸ்மால் f(x) தான் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. எக்ஸை டிஃபைஸ் பண்ணால் 1, அதனுடைய லிமிட் இங்கே கொடுத்துக்கிறாங்க.
1 டிவிஷன் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 0 வரும்போது இந்த இடத்துல கண்டிப்பாக அதர்வைஸ் பிற அப்படி தான் வரும். அடுத்த கிளாஸில் கொஷின் நம்பர் 2 பார்ப்போம். இதெல்லாம் வந்து மார்க் எடுக்கிறோமோ மார்க் எடுக்கலையோ நாலேஜ் பண்ணுறேன், நாலேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன், நல்லா படிக்கிற பையனாக மாற்றுறேன். இதனால் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. தேங்க்யூ.